இன்னைக்கு பதிவில் சுண்டக்காய் பால் கறி பண்ணலாம் வாங்க. சுண்டக்காவும் கடலைப்பருப்பும் சேர்த்து ஒரு பால் கறி ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. சுண்டக்காயில் எல்லாம் காரக்குழம்பு, பொரியல், அப்புறம் ஊறுகாய் எல்லாம் பண்ணலாம். ஆனால் இப்போ நான் தேங்காய் பால் ஊற்றி அதை ஒரு பால் கறியாக பண்ணியிருக்கிறேன். வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனாமிகா சமையல். இந்த மாதிரி இந்த சுண்டைக்காவை நல்லா கழுவி இந்த மாதிரி அதை நெசுக்கி ஒரு இட்லி குண்டானில் போட்டு ஆவியில் வேக வச்சுக்கலாம். இது அடித்தட்டில் போட்டிருக்கேன். இப்போ மேல் தட்டில் ஊற வச்ச கடலைப்பருப்பு போட போகிறேன். இல்லை, கடல் பருப்பெல்லாம் இதில் போட்டாச்சு. போட்டு இதை மூடி போட்டு ஒரு 6-7 நிமிஷம் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். 6-7 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். இந்த கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சுருக்குறேன். இப்போ இதை நல்லா அது வெந்திருக்கான்னு பார்ப்போம். இப்போ நெஸ் பார்த்தா உடையுது. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், போகிறோம். ரொம்ப அது வேக வைக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும். சுண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம தாளித்து விட்டுக்கலாம். இப்போ கடாய் வச்சுருக்கேன். மண் சட்டி தான் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 3 பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். கொஞ்சம் கலர் மாறி வர வரைக்கும் வதங்கணும். இந்த சுண்டைக்காயில் நிறைய வெரைட்டி நம்ம காப்பியா வில்லேஜ் கிச்சனில் போட்டிருக்காங்க. தொக்கு, ஊறுகாய், அப்புறம் குழம்பு, அதெல்லாம் அவங்க விருப்பப்பட்டவங்களுக்கு சேல்ஸும் பண்ணுறாங்க. அவங்க நம்பர் ஆரம்பத்திலே அவங்க வீடியோவில் கொடுத்துருப்பாங்க, வாட்ஸ்அப் நம்பரு. அதை பார்த்து நீங்கள் அந்த மாதிரி நிறையா நமக்கு கிடைக்காத அந்த பொருளெல்லாம் அவங்க பதமாக பண்ணி அதை வச்சுருக்காங்க. நீங்கள் அது வேணுங்கிறவங்க நீங்கள் அதை வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த பிரண்டை இருக்குல்ல, பிரண்டை, அதோட எல்லா ரெசிப்பியும் அவங்கக்கிட்ட இருக்குது. பிரண்டை ஊறுகாய், பிரண்டை தொக்கு எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கோங்க. சரியா? இப்போ நம்ம இதுக்கு வரலாம். இப்போ எல்லாம் வதக்கியாச்சு. இதில் இப்போ காரப்பொடி, மஞ்சப்பொடி, தனியாப்பொடி, காஷ்மீரி மிளகாப்பொடி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவங்க சேனலில் நிறையா ஒரு வித்தியாசமான ரெசிபியெல்லாம் இருக்குது, பாருங்கள். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணுங்கள். ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். பாருங்கள் எப்படி வதக்கியிருக்கேன். வெங்காயம், தக்காளி எல்லாம் அப்படியே தொக்கு மாதிரி வந்திருக்கு. அந்த மாதிரி தான் வரணும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இதே ஒரு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற சுண்டைக்காவை முதல்ல சேர்த்துக்கலாம். சேர்த்து இது ஒரு 5 நிமிஷம் அதுலேயே இருக்கட்டும். அப்போ தான் இந்த காரம், புளிப்பு, அந்த உப்பெல்லாம் அதுக்குள்ளே போகும். இந்த சுண்டைக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம எதில் போட்டாலும் கூட அந்த சுண்டைக்காயில் அவ்வளோ ஒரு டேஸ்ட் வராது. ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த டேஸ்ட் அதில் வரும். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுறலாம். நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அது சுண்டைக்காய் குழம்புன்னே அதை சொல்ல முடியாது. வேறு ஒரு மாதிரி நல்ல ஒரு மணமாக, நல்ல சுவையாக, செமையாக இருந்துச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி கொஞ்சம் சுருள வரட்டும். அப்புறம் நம்ம தேங்காய் பால் ஊற்ற போகிறோம்.
ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ கொதி வந்தோடனே கிளறி விட்டோம்னா அது நல்லா அந்த தண்ணியெல்லாம் இன்னும் கொஞ்சம் வற்றிடும். இப்போ நம்ம தேங்காய் பால் இதில் ஊற்றிக்கலாம். நான் அந்த அரை முடி தேங்காய் நல்லா கட்டியான பால், தண்ணியெல்லாம் இல்லாமல் கட்டியான பால் தான் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றிடலான் தான் பார்த்தேன், ஆனால் அது சரியாக வரல, ரொம்பவே கட்டியாக இருந்துச்சு. அதனால் நான் பால் எடுத்துட்டேன். இந்த பால் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும், தேங்காய் அரைச்சி ஊற்றும்போது வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டு அடுப்பு நிதானமாக வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கி விட்டுடலாம். பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான், சுண்டக்காய் பால் கறி ரெடி ஆகிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.